திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, அருள்மிகு உண்ணாமலை சமேத அண்ணாமலையார் திருவடிகள் போற்றி போற்றி, திருத்தணி முருகப் பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி, அருள்மிகு சிவகாமி அம்பாள் சமேத அருள்ஜோதி நாதனே திருவடிகள் போற்றி போற்றி, அனைத்து அடியார்களுக்கும் திருவடி வணக்கம். குருவாழ்க, குருவே சரணம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு குரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு குரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். ஐயா, நீங்க 4 துதி பாடி ஆரம்பிக்கலாங்கய்யா. சிவாய நம. சிவாய நம. அரகர நம பார்வதி பதையே, அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை, இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை, நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை, புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வமில்லெனும், நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சேதிரு தேவாரமும் திருவாசகமும், உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாள் எம் உயிர் துணையே. பூழியருகோன் வெப்பு ஒழித்த புகழியருகோன் கடல் போற்றி, ஆழிமிசை கண்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த மெய்கண்டார் இணைத்தாள் போற்றி, நாராண்ட பல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள் நந்தி நற்றாள் போற்றி, நீராண்ட கடந்தை நகர் மறை ஞான சம்பந்தர் நிழல்தாள் போற்றி, சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதுமத் திருத்தாள் போற்றி, கல்லால் நிழல் மலை வில்லார் அருளிய பொல்லார் இணை மலரு நல்லார் புனைவரே. சிவா திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல எம்பெருமானினுடைய பொன்னார் திருவடிகளை என்னுடைய மனம் மொழி மெய்களினாலே வணங்கி, இந்த ஞான நூலினை நமக்கு தந்தருளிய மனவாசகம் கடந்தார் அவர்களுடைய திருவடிகளையும், அவரது குருநாதர் மெய்கண்டார் அவர்களுடைய திருவடிகளையும் மனம் மொழி மெய்களினாலே வணங்கி மகிழ்கிறேன். இந்த நிகழ்வினை ஏற்பாடு செய்திருக்கிற ஈசன் குழுவினருக்கும், அதனுடைய நிர்வாகியான பிரேமா சம்பந்தம் அம்மையார் அவர்களுக்கும், வேலுண்டு வினையில்லை குழுமம், திருவாசக சிந்தனை குழுமம் ஆகிய 2 குழுமங்களையும் சிறப்புற நடத்தி தந்து கொண்டிருக்கிற ஆனந்த அன்பழகன் ஐயா அவர்களையும் திருவடிகளையும் வணங்கி மகிழ்கிறேன். இதை போலவே ஒவ்வொரு வாரமும் இடைவிடாது இதனை பதிவு செய்து அனுப்பி வைத்து கொண்டிருக்கிற சாருமதி அம்மா அவர்களுக்கும், பதிவு செய்த உடனே அதை கேட்டு குரல் பதிவு போடுகின்ற கலாவதி அம்மா அவர்களுக்கும், இடைவிடாது வந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற மற்ற அடியார் அத்தனை பேருடைய திருவடிகளையும் என்னுடைய மனமொழி மெய்களினாலே வணங்கி மகிழ்கிறேன். இதை போலவே என்னுடைய கல்லூரி தோழர் ஆலத்தூர் சா சண்முகம் அவர்கள் பதிவு வந்தவுடன் அவருக்கு நேரம் கிடைக்கும் பொழுது கேட்டு உடனே தொலைபேசி வாயிலாக அவருடைய வாழ்த்துக்களையும் சிறப்பான கருத்துக்களையும் என்னுடனே பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய திருவடிகளையும் இந்த நேரத்திலே வணங்கி மகிழ்கிறேன். நாம் முற்பிறவியிலே செய்திருந்த புண்ணியத்தின் காரணமாக, தவத்தின் காரணமாக இந்த அமர்விலே நாம் அனைவரும் கூடியிருக்கிறோம். ஏன் இவ்வாறு சொல்கிறேன் என்று சொன்னால், இன்றைய
அமர்வு மிகவும் முக்கியமான அமர்வு. ஏனென்றால் நாதம் நடம் என்கிற பொருளிலே நாம் சிந்திக்க இருக்கிறோம். மீதி 13 சாத்திர நூல்களிலும் இல்லாத ஒரு சிறப்பு சிவபெருமானினுடைய நடராச பெருமானினுடைய நடனத்தை இந்த நூல் மட்டும்தான் சிறப்பாக விவரிக்கிறது. எனவே இந்த அமர்விலே கலந்து கொண்டிருக்கிற அத்தனை பேரும் மிகவும் புண்ணியம் செய்தவர்கள் என்றே கருதுகிறேன். அதோடு மட்டுமல்லாமல் நமது இணையத்திலே கலந்து கொண்டிருக்கிற அத்தனை பேரும் அறிவார்ந்த பெருமக்கள். நாம் பேசுவதற்கே கூட சற்று தயக்கமாக இருக்கக்கூடிய அந்த அளவிற்கு அவர்கள் அனைவரும் மிகவும் உன்னிப்பாகவும் கருத்தோடும் குறிப்பு எடுத்துக்கொண்டும் இருக்கிறார்கள் என்பதனால் நாம் சற்று சிந்தித்தே பேச வேண்டியிருக்கிறது. மாணாக்கருக்கும் ஆசிரியருக்கும் இடையே உள்ள உரையாடலை போன்று இந்த நூல் துவங்கிற்று. வெண்பா வடிவிலே அமைந்தது. மாணாக்கர் 7 வினாக்களை அவர் முன்னிலையிலே வைத்தார், விண்ணப்பம் செய்தார். 6 தத்துவம் ஏது, ஆணவம் ஏது, மாயை ஏது, கண்மம் ஏது, நான் ஏது, நீ ஏது, நாதன் நடம் ஏது, திரு ஐந்தெழுத்து ஏது, தான் ஏது என்ற 8 வினாக்களை முன்வைத்தார். 6 தத்துவங்களையும் நாம் ஒருவாறாக பார்த்து முடித்தோம். பின்னர் ஆன்மாவினுடைய இயல்பு என்று பார்க்கிற போது எது அறிவுடைய பொருள், எது சித்து பொருள், எது அசத்து பொருள் என்று பார்த்தோம். அதை பிரித்து அறியக்கூடிய பகுத்தறிவு உள்ளது ஆன்மா. எனவே முற்றறிவுடைய பெருமானை சேர வேண்டிய எண்ணத்தில் இருப்பது இது அசத்து பொருளாகிய சடப்பொருளாகிய தத்துவ கூட்டங்களிலிருந்து வெளியேறி அதனுடன் சேர வேண்டும் என்கிற எண்ணத்தோடு இருப்பதுதான் ஆன்மாவினுடைய இயல்பு. இது சார்ந்ததன் வண்ணமாம் தன்மை என்று இருந்தாலும் கூட இறைவனை சேர வேண்டும் என்ற எண்ணத்திலே இருப்பதுதான் ஆன்மா என்று சொன்னோம். அதை போலவே பதியினுடைய இயல்பு 3. 1 ஒன்றாக இருத்தல், 2 வேறாக இருத்தல், 3வது உடனாக இருத்தல். உலகமும் உயிர்களும் அதனுடைய வியாபகத்திலே நாம் நிலை பெற்று இருக்க வேண்டுமானால் இறைவன் அவற்றோடு ஒன்றாக இருக்க வேண்டும். உலகத்தை இயக்கும் பொருட்டு, உயிருக்கு அறிவித்தற் பொருட்டு அவர் வேறாக இருக்க வேண்டும். அதை போலவே உலகம் இயங்கும் பொருட்டு, உயிர் நுகரும் பொருட்டு ஒன்றாக இருக்க வேண்டும். எனவே ஒன்றாயும் வேறாயும் உடனாயும் இருப்பது நமக்காகத்தான். நாம் இயங்கும் பொருட்டு உலகம் இயங்க வேண்டுமென்றால், உலகம் உயிரானது நுகர வேண்டுமென்றால் இறைவன் நம்மோடு உடனாக இருக்க வேண்டும் என்ற வரையில் சென்ற வகுப்பிலே நாம் சிந்தித்தோம். இன்றைய வகுப்பிலே நாம் நாதன் நடம் என்பதை பற்றி சிந்திக்க இருக்கிறோம். பொதுவாக உலகத்தினுடைய இயக்கம், உலகத்தில் உள்ள எல்லா பொருள்களுடைய இயக்கத்திற்கும் அடிப்படையானது எது என்று கேட்டால் இறைவனினுடைய அசைவுதான் அடிப்படை. ஆக எந்த பொருளின் இயக்கமாக இருந்தாலும் இறைவன் இயங்கினால்தான் நாம் இயங்க முடியும். அதனாலதான் அவனன்றி ஓரணுவும் அசையாதுங்கிற ஒரு பழமொழி உண்டு. அவன் அசைந்தால்தான் நாமும் அசைய முடியும். அதற்கு மாற்றாக சொன்னால் இறைவன் இயங்கினால்தான் நாம் இயங்க முடியும். உலகத்தில் உள்ள அனைத்து பொருள்களும் கோள்களும் எல்லா கிரகங்களும் இயங்குகின்றன. அப்படி இயங்குவதற்கு அடிப்படையான காரணம் இறைவன் இயங்கிக் கொண்டிருக்கிறான். அவ்வாறு இறைவன் அசைந்து கொண்டிருப்பதனை நாம் ஆடல் அல்லது கூத்து என்று சொல்கிறோம். அப்ப இறைவன் ஆடுகிறான். ஏன் ஆடுகிறான்? பொதுவா ஒருத்தர் தனியா உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தாருன்னு வச்சுங்களேன், ஒரு 10 பேர் தான் கேட்பாங்க. அதே பாடுனாங்கன்னா ஒரு 100 பேர் கேட்பார்கள். அதே ஆடுகிறார்கள் என்று சொன்னால் ஒரு 1000 பேர் பார்ப்பார்கள்.
எனவே ஆடலுக்கு பொதுவாக கவர்ச்சி அதிகம், ஈர்ப்பு அதிகம். அப்படி ஈர்க்கக்கூடிய தன்மையுடையவன் தான் பெருமான், நடராச பெருமான். எனவே பெருமான் ஆடிக்கொண்டிருக்கிறார். பொதுவாக மற்ற எந்த சமயங்களிலும் இறைவனையோ அல்லது தலைவர்களையோ ஆடிக்கொண்டிருக்கிறார் என்று சிந்திக்க மாட்டோம். நமது சைவ சமயத்திலே மட்டும்தான் சிவபெருமான் மட்டும்தான் ஆடிக்கொண்டிருக்கிற இறைவனாக, நடராச பெருமானாக நாம் சிந்திக்கிறோம். அவனுடைய ஆடலை விளையாட்டு என்று சொல்லுவார்கள். திருவெம்பாவையில மாணிக்க வாசகர் சொல்லுவார், காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடி. அப்ப ஏன் அதை விளையாட்டு என்று சொல்கிறோம்? கம்பராமாயணத்துல கூட முதல் பாடலிலே உலகம் யாவையும் தாம் உள ஆக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டு உடையார் அப்படின்னு சொல்லுவார். அப்ப ஏன் இறைவனுடைய நடனத்தை விளையாட்டு என்று சொல்கிறார்கள்? அப்ப விளையாட்டுனா என்ன? விளையாட்டு என்பது எவ்வளவு நேரம் விளையாண்டாலும் களைப்பு வராது. குழந்தைகள் விளையாடுது, எவ்வளவு நேரம் விளையாடுறாங்க, ஆனா அவங்க களைப்படையவே மாட்டார்கள். கிட்டத்தட்ட 3 மணி நேரம் விளையாடுவாங்க. சாப்பிடவான்னு கூப்பிட்டா இன்னும் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வரேன், இன்னும் கொஞ்சம் விளையாண்டுட்டு இருக்கோம். அதே போல இறைவனும் களைப்படையாமல் விளையாட்டு செய்பவன். அடுத்தது, இதற்கு எந்த விதமான ஊதியமும் கிடையாது, சம்பளம் கிடையாது. ஏன்னா இது விளையாடுதல். இப்போ இருக்கிற இன்டர்நேஷனல் லெவலில் இருக்கிற கிரிக்கெட் போன்றதெல்லாம் சொல்லலை, பொதுவாக விளையாடுது சொல்கிறோம். ஆக விளையாட்டுக்கு சம்பளம் கிடையாது, ஊதியம் கிடையாது. எனவே இறைவனுக்கு இதனால் எந்த விதமான பலனும் கிடையாது. அடுத்தது மூன்றாவது, பலராலும் செய்ய முடியாத ஒரு காரியம் இருக்குன்னு வச்சுக்கீங்களேன். அந்த காரியத்தை ஒருத்தர் இலகுவா செய்தார்னா அவர் விளையாட்டா செஞ்சிட்டார்னு சொல்லும். அப்படி பெருமான் அண்ட சராசரங்கள் முழுவதையும் தன்னுடைய நினைப்பு மாத்திரத்திலேயே இயக்கி கொண்டிருக்கிறான். எனவே அவனுடைய இயல்பு விளையாட்டாக நாம் கருதுகிறோம். ஆக இது அழகிலா விளையாட்டுங்கிறது தொடர்ச்சியா நடந்து கொண்டே இருக்கிறது. ஒரு நிமிடம் கூட, கண்ணிமைக்கிற நேரம் கூட அது நிற்கவில்லை. எனவேதான் தலைவனுடைய நடனம் அழகிலா விளையாட்டு என்று அனைவரும் சொல்கிறார்கள். இதை கூத்து, அதை விளையாடு போகக்கூடியவரை கூத்தபிரான், நடராசா என்று சொல்கிறோம். அப்ப உலகத்தில் உள்ள அனைத்து பொருள்களும் இயங்க வேண்டுமானால் இறைவன் இயங்க வேண்டும். அப்படி இயங்கினால்தான் அனைத்து பொருள்களும் நிலையாக இருக்கும். இப்போ ஒரு சடப்பொருள் இருக்கு, அந்த சடப்பொருளிலும் உள்ளே அணுக்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அணுக்களுக்குள்ள எலக்ட்ரான் அணுக்கருவை சுற்றி இயங்கி வந்து கொண்டிருக்கிறது. அப்பொழுதுதான் அது நிலையாக இருக்கும். அப்ப இறைவன் திருக்கூத்தை நிகழ்விக்கிறான். அப்ப அந்த அனைத்து இயக்கத்திற்கும், உலகப் பொருள்களுடைய அனைத்து இயக்கத்திற்கும் சிவபெருமானினுடைய திருக்கூத்தே காரணம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். சரி, அந்த திருக்கூத்து எங்கே நிகழ்கிறது? நமக்கு தெரியும், சிதம்பரத்துல பொன்னம்பலத்துல நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சென்ற வாரம் தான் நடராஜருடைய தரிசனம் நடந்தது. ஞாயிற்றுக்கிழமை, சென்ற ஞாயிற்றுக்கிழமை நடராசருடைய தரிசனம். நடராசருக்கு உள்ள சிறப்பு, 2 முறை வசந்தோற்சவம் சிதம்பரத்தில் நடக்கும், 2 முறை தேர் திருவிழா நடக்கும். ஆனி திருமஞ்சனம் ஒன்று, மார்கழி திருவாதிரை ஒன்று. ஆனி மகத்தன்றும் மார்கழி திருவாதிரை அன்றும் நடராச பெருமான் திருமஞ்சனம் ஆடி மக்களுக்கு தரிசனம் கொடுப்பார். அவர் பிறகு பொன்னம்பலத்திலேயே இருந்து ஆடுவார். 1. 2வது ஒரு இடம் இருக்கு. என்னன்னு கேட்டா, உலகத்தில் இருக்க எல்லா பொருள்களிலும் அருவமாய் நின்று ஆடினாலும் கூட உயிர்களினுடைய அறிவிலே நின்று ஆடுகிறார். நல்லா நோட் பண்ணிக்கணும், நம்மளுடைய எல்லா உயிர்களினுடைய அறிவிலே நின்று ஆடுகிறார். பொதுவா உடம்புல உடம்பு முழுவதும் பரவி இருந்தாலும் கூட உயிர் நமது நனவு நிலையிலே நெற்றி பொட்டிலே இருக்கும். அந்த நெற்றி பொட்டில தான் இறைவன் திருக்கூத்து நடத்துகிறார்.
அப்ப அறிவில் ஆடுகிறார்னு சொன்னா நெற்றி பொட்டிலே ஆடுகிறார். அப்ப 2 இடத்துல ஆடுறார். ஒண்ணு உயிரினுடைய அறிவு, இன்னொன்னு சிதம்பரத்துல பொன்னம்பலத்தில் ஆடுகிறார். அப்ப நெற்றி பொட்டில ஆடுறார். இந்த நெற்றி பொட்டிலே ஆடுகிற போது அவர் 5 தொழில்களை நிகழ்த்தி கொண்டே ஆடுகிறார். அதற்கு அதிசூக்கும ஐந்தொழில் என்று பெயர். இந்த நடனத்துக்கு பர நடனம் என்று பெயர். பர அப்படின்னா மேலானது. ஆக உயிர்களிடத்துல புருவ மத்தியிலே ஆடக்கூடிய நடனம் பர நடனம் என்று பெயர். இந்த நடனம் இல்லைன்னா உயிர்களுக்கு அறிவு விளங்கவே விளங்காது. ஆக உயிர்களுக்கு அறிவு விளங்க வேண்டும் என்பதனாலே தான் இறைவன் ஒவ்வொரு உயிர்களிடத்தும் உயிர்களுடைய அறிவிலே நெற்றி பொட்டு அப்படிங்கிற புருவ மத்தியிலே ஆடிக்கொண்டிருக்கிறார். அப்ப இந்த நாதன் நடனத்தை ஒவ்வொருவரும் இடைவிடாது சிந்திக்க வேண்டும். அதுதான் மாணிக்கவாசகர் சொன்னார். 2 இடத்தையும் சொன்னார். தில்லை மூதூர் ஆடிய திருவடி பல்லுயிரெல்லாம் பயின்றனன் ஆகி. எல்லா உயிரிடத்தும் ஆடிக்கொண்டிருக்கிறான், தில்லை மூதூரிலும் ஆடிக்கொண்டிருக்கிறான் அப்படின்னு. அதே மாணிக்கவாசகர் திருக்கோவையார் என்கிற ஒரு நூலில சொல்லுவார். சிறைவான் புனல் தில்லை சிற்றம்பலத்தும் என் சிந்தையுள்ளும் உறைவான் அப்படிம்பார். என்னுடைய சிந்தைக்குள்ளே இருக்கிறார், தில்லையிலே இருக்கிறார். அப்ப திருக்கோவையார்ல அந்த மாதிரி ஒரு வரி வருது. இப்போ அந்த நடராச பெருமானையே நாம் நினைந்து நினைந்து உருக வேண்டும் அவருடைய நடனத்தை அப்படின்னா அதற்கு என்னென்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறைவன் நமக்கு செய்துள்ள உபகாரங்கள் பல. முதல்ல பார்த்தீங்கன்னா நாம ஆணவ மலத்தின் கட்டுண்டு அறிவு அற்று கேவல நிலையில கிடந்தோம். ஆணவ மலம் தான் எனக்கு உறுதின்னு நினைச்சுக்கிட்டு அதோட கட்டி புரண்டுட்டு அது கிடந்தேன், கேவல நிலையில இருந்த, பிறப்பே இல்லை. பெருமான் தன்னுடைய பெருங்கருணையினாலே இந்த கேவல நிலையில உயிருக்கு உடம்ப கொடுத்து சகல நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறார். அப்ப உடம்ப கொடுத்திருக்கிறார், ஒரு பெரிய கருணை. அடுத்தது, இந்த உடம்ப கொடுத்த உடனே நம்ம எடுத்த உடனே மானிட பிறப்பா வந்தோமான்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு பிறவா கொஞ்சம் கொஞ்சமா அதிகப்படுத்தி வந்திருக்கிறார். இந்த புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாயின்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி நம்மளை கொஞ்சம் கொஞ்சமா ஈடேற்றி நம்மளை மனித பிறவியா கொண்டு வந்திருக்கிறார். இது மிகப்பெரிய உதவி. அப்ப முன்னாடி கருணையினால நாம கேவல நிலைக்கிலிருந்து சகல நிலைக்கு வந்தோம். சகல நிலையிலே வெவ்வேறு பிறப்பு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா உயர்ந்து நம்ம மானிட பிறப்புக்கு வந்திருக்கிறோம். அதுக்கும் இறைவன் தான் செயல்பட்டு இருக்கிறார். அப்புறம் மானிட பிறப்பு வந்தவொடனே நம்ம பக்குவ நிலையை பார்க்கிறார். பார்த்து ஞான குருவாக நமக்கு தத்துவங்களை உபதேசிக்கிறார். நமக்கு அறிவை விளக்கப்படுத்தி இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மை ஈடேற்றுகிறார். அவர் தன்னுடைய கருணையினால நமக்கு முக்தி பெற்றை தருகிறார், தன்னோட சேர்த்துகிறார், சிவமாக்குறார், சிவமாக்கி நம்மை ஆள்கிறார். இப்படி மனித உயிர்களுக்கு பலவேறு நன்மைகளை செய்திருக்கிறதுனால அவர் ஆடிக்கொண்டிருக்கிற நிலையை நாம் எந்த நேரமும் எண்ணிக்கொண்டிருக்க வேண்டும். இதைத்தான் திருமுறைகள் அனைத்தும் சொல்லுகின்றன. இந்த அருட்செயல்கள் அனைத்தையும் நாம் 5 தொழில்களாக கூறுகிறோம். 1 படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல். இந்த 5ஐயும் தான் நாம உணரும்படி காட்டி தில்லையிலே அவர் ஆடிக்கொண்டிருக்கிறார். அப்ப தில்லையிலே ஆடிட்டு இருக்க வேண்டியதானே. நம்ம உயிர்கள்ல ஏன் ஆடுறாருன்னு கேட்டா, இந்த படைத்தல், காத்தல், அழித்தல் ஆகிய 3 தொழில்களையும் அங்க செய்கிறார். மறைத்தல், அருளல் என்பதை உயிரினிடத்திலே செய்கிறார். எனவேதான் உயிர்களுக்கு அறிவு விளக்கும் பொருட்டு நம்ம உயிர்களிடத்தும் இவர் ஆடிக்கொண்டிருக்கிறார். அப்ப சிவபரம்பொருள், ஒருவரும் காண முடியாத பரம்பொருள், நாம் பார்க்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய எளிவந்த தன்மையினால் நம் முன்னர் ஒரு உருவம் பெற்று நடராச வடிவத்தை பெற்று நடராசர் என்கிற பெயரை பெற்று நம் முன்னர் ஆடிக்கொண்டிருக்கிறார். அப்ப
அதை தான் சேக்கிழார் சொல்லுவார், கற்பனை கடந்த சோதி. அந்த பாடல் நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அந்த கற்பனை கடந்த சோதியில கருணையே உருவமாக வந்து அற்புத கோலம் நீடி திருச்சற்றம்பலத்துள் நின்று பொற்புடன் நடம் செய்கின்ற அந்த பூங்கடல் போற்றி என்று சேக்கிழார் போற்றுவார். ஆக இந்த நடனத்தை எண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். அதுல இன்னொரு பாடல்ல சொல்லுவார், அனைத்தும் வேடமாம் அம்பல கூத்தனை திணைத்தனை பொழுதும் மறந்து உய்வனோ. பனைக்கை மும்மத வேடம் உரித்தவர் என்கிற தேவாரத்துல நான் சிறிது நேரம் கூட அவரை மறந்து இருக்கவே மாட்டேன். அதே போல அப்பர் பெருமான் சொல்லுவார், குனித்த பருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்தமுடன் எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே என்று சொன்னார். அப்ப அவரை பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு இருக்குமானால், அவருடைய திருவடியிலேயே என்னுடைய பார்வை இருப்பதற்கான சந்தர்ப்பம் எனக்கு வாய்க்குமானால் நான் இங்கேயே பிறக்க வேண்டும் என்று அனைத்து அடியார்களும் பிறவி வேண்டாம் என்று சொல்லுகின்ற போது இந்த வாய்ப்பை எனக்கு கிடைத்தால் எனக்கு பிறவி வேண்டும் என்று சொன்ன மகான் தான் அப்பர் பெருமான். எனவே நடராச பெருமானுடைய கூத்தினை நாம் அணுவாக ஒவ்வொரு பகுதியாக சிந்திக்க வேண்டும் என்பதுதான் இந்த அமர்வினுடைய நோக்கம். இப்போ இறைவன் நிறைய உருவத்தை பெற்றிருக்கிறார். இப்ப எல்லா உயிர்களோடும் கலந்து இருக்கிறதுனால அந்த எப்படி உடம்புல உயிர் இருக்கு, ஆக உயிருக்கு நம்ம உடம்பு தான் உருவமோ, அதே போல இறைவன் எல்லா பொருள்களிலும் கலந்து இருக்கிறதுனால எல்லா பொருள்களும் உருவமாக இருக்கிறான். அப்ப இறைவனுக்கு சிறப்பா சொல்ல வேண்டியது என்னன்னு கேட்டா, இறைவன் தன்னுடைய அறிவையே உருவமாக கொண்டிருக்கிறான். இறைவன் தன்னுடைய அறிவை உருவமாக கொண்டிருக்கிறான். அறிவுனா தெரியும், பிற உயிர்கள் மீது இரக்கப்படுதல், கருணை கொள்ளுதல், அருள் நோக்கு. ஏன்னா வள்ளுவர் சொல்லுவார், அறிவினால் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றா கடை. அறிவு இருந்து என்னையா பிரயோஜனம்? பிறருக்கு வரக்கூடிய துன்பம் நமக்கு வரக்கூடிய துன்பமாக நீ ஏற்றுக்கொண்டு நடந்து கொள்ளாவிட்டால் அறிவு இருந்து என்ன பிரயோஜனம்? எனவே இறைவனுடைய அறிவை அருள் என்றும் கருணை என்று சொல்கிறோம். எனவே இறைவன் தனது அறிவையே தனது அருளையே திருமேனியாக கொள்கிறான், திருமேனியாக கொண்டு இருக்கிறான். அப்ப நமக்கெல்லாம் மேனி உடம்பானது மாயையினால் வந்தது. ஏன்னா நமக்கு ஆணவம், கண்மம், மாயை ஆகியவை இருக்கின்றன. அப்ப இந்த உடம்பு மாயையிலிருந்து வந்தது, இந்த தத்துவங்களிலிருந்து வந்தது. இந்த 24 தத்துவங்கள் பார்த்தோம்ல, அந்த தத்துவங்களால் ஆனது இது அழிந்துபடக்கூடியது. ஆனால் இறைவனுக்கு மாயை உடம்பாக வராது. அதனாலதான் அவர் தன்னுடைய அருளையே திருமேனியாக கொண்டிருக்கிறார். அப்ப அவருடைய உருவம் அருள், அவருடைய திருமேனி அருள் திருமேனி. இந்த அருள் திருமேனின்னா அப்ப அவருடைய உடம்பு, அவருடைய பகுதிகள், உறுப்புகள், அவர் கையிலே வைத்திருக்கிற ஆயுதங்கள், படைக்கலங்கள், அவரின் மீது நாம் அணிவிக்கிற பொருள்கள் அத்தனையுமே அருள்தான். அதுக்கு பெயர் சொல்றாங்க, அங்கம். இறைவனது உடம்பு அங்கம் என்று பெயர். அவருடைய திருவடி, திருக்கரம் முதலிய உறுப்புகள் இருக்கு பாருங்க, அதுக்கு பிரத்யங்கம் என்று பெயர். உடம்புக்கு அங்கம்னு பேரு. பிரத்யங்கம்னா அவருடைய திருவடி இருக்குது, அவருடைய திருக்கரம் இருக்கு, இந்த மாதிரி சின்ன சின்ன உறுப்புகள் இருக்கு பாருங்க, அந்த உறுப்புகள் எல்லாம் பிரத்யங்கம் என்று பெயர். அந்த அங்கத்துல வச்சிருக்கிறார் பாருங்க, மழு, சூலம், பாம்பு, அபயமுத்திரை, நெருப்பு, இதெல்லாம் வச்சிருக்கார் நடராஜா. இதுக்கு எல்லாத்துக்கும் பேரு சாங்கம்னு பேர். அப்ப அவர் வைத்திருக்கிற பொருள்கள் இருக்கு பாருங்க, உடுக்கை வச்சிருக்கிறார், சூலம், மழு, பாம்பு, இதெல்லாம் சாங்கம்னு பேரு. நாம அணிவிக்கிறோம் பாருங்க, ஆடை, அணிகலன்கள், மாலை,
அவர் உட்கார்றதுக்கு இருக்கை முதலியவை உபாங்கம் என்று பெயர். அப்ப நடராஜாவுக்கு அங்கம், பிரத்யங்கம், சாங்கம், உபாங்கம் ஆகிய 4ம் அருள்தான். நாமளே செய்தாலும் கூட இறைவனுடைய திருவருள் தான் இவை 4மே. எனவே சொல்லுங்க ஐயா. அங்கம், பிரத்யங்கம், சாங்கம், உபாங்கம். அங்கம்னா உடம்பு, பிரத்யங்கம்னா அதுல இருக்கிற உறுப்புகள், அதாவது உடம்புல இருக்க உறுப்புகளை தான் பிரத்யங்கம் அப்படின்னு சொல்றோம். அது வச்சிருக்கிற சூலம், மழு, பாம்பு போன்றவையெல்லாம் சாங்கம்னு பேரு. நாம அணிவிக்கிற மாலை, ஆடை, அணிகலன்கள், இதெல்லாம் உட்கார்ற இருக்கை ஆகியவை உபாங்கம்னு பேர். இந்த மாதிரி 4 பகுதிகள், அதாவது அதுல இருந்து பிரிக்கக்கூடிய பகுதிகள்னு வச்சுங்களேன். அங்கம், அங்கத்துல தனியா எடுக்கிறோம் சிலதை. அந்த இப்ப அவர் உடுக்கை வச்சிருக்காரு, மழு வச்சிருக்காரு, பாம்பு வச்சிருக்காரு, அதை எடுக்கலாம்னு வச்சுங்களேன். பிரிக்கக்கூடியதா இருந்தா அது சாங்கம்னு சொல்றோம். நாம போடுறத உபாங்கம்னு சொல்றோம். இது எதுக்காக சொல்றாங்கன்னா, சப்போஸ் ஏதேனும் ஒரு சேதாரம் ஏற்பட்டது அல்லது அதுக்கு ஒரு வில்லங்கம் ஏற்பட்டது, அதாவது ஒரு சிதைவு ஏற்பட்டதுன்னு சொன்னா அங்கத்திலேயோ பிரத்யங்கமோ இருந்தால் அந்த சிலையையே மாற்ற வேண்டும். சாங்கத்திலேயோ உபாங்கத்திலேயோ இருந்தால் அதை மட்டும் மாற்றிக்கொள்ளலாம். அந்த மாதிரி ஒரு சிற்ப சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன. எனவே இவை வைத்துத்தான் இறைவன் ஆடிக்கொண்டிருக்கிறான். அடுத்தது, இறைவன் எங்கெங்க ஆடுறான்னு சொன்னோம். இறைவனுடைய நிலையை சொல்றோம். இறைவனுக்கு 2 இலக்கணம் சொல்லுவார்கள். ஒண்ணு சொரூப நிலை, இன்னொன்னு தடத்த நிலை. தடத்த நிலைன்னா நாம் பார்க்கிற உருவங்கள். இதுல 3 இருக்கு: உருவம், அருவுருவம், அருவம். இந்த 3 சேர்ந்து தடத்த நிலைன்னு பேரு. சொரூப நிலைனா நம்ம புத்திக்கு எட்டாத நிலை சொரூப நிலை. அதான் சொரூப சிவன் சொல்லுவாங்க பாருங்க, அது. அப்ப அது புத்திக்கு எட்டாது. இது சொரூப சிவன். அதனாலதான் சேக்கிழார் பெருமான் எடுத்த உடனே சொல்லுவார், உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன். அப்படி அறியவன் ஆயிற்றே அப்படின்னா நம்ம எப்படி சொல்ல போற சிவபெருமானை பற்றி சொல்ல போறவரே ஓதற்கு அறியவன் எடுத்த உடனே சொல்றாருன்னு கேட்டா அது சொரூப நிலையை குறிக்கிறது. அப்புறம் அடுத்த வரியில சொல்றார், நில உலாவிய நீர்மலை வேணியன். அப்ப அது தடத்த நிலையை சொல்லுது. எனவே சொரூப நிலைன்னு ஒண்ணு, இன்னொன்னு தடத்த நிலை. அப்ப அருவம், அருவுருவம், உருவம், இந்த 3 நிலைகளுக்கும் சேர்த்து ஒரே பொது பெயர் தடத்த நிலை. இந்த 3 தடத்த நிலைகளிலும் இறைவன் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறான். அப்ப சொரூப நிலையில் ஆடிக்கொண்டிருக்கிறான்னு கேட்டா அது யாருக்கும் தெரியாது. அதனாலதான் இந்த ஆசிரியர் அதை ஆடுகிறானா இல்லையான்னு எங்கேயும் சொல்லலை. ஏன்னா தெரியாத நிலையை சொல்லக்கூடாது என்பதற்காக சொரூப நிலையில இறைவன் எப்படி இருக்கிறான் என்பது நம்ம புத்திக்கு எட்டாது, எனவே அதை சொல்லவில்லை. சில பேர் என்ன நினைக்கிறாங்க, அருவம் தான் சொரூப நிலைன்னு நினைக்கிறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கணும், அருவம் என்பது உருவம் இல்லாத நிலை. சொரூப நிலை என்பது புத்திக்கே எட்டாத நிலை. நாம இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லவே முடியாது. அது சொரூப நிலை. அதுதான் இறைவன், எல்லாத்தையும் கடந்து இருக்கிறவன். அப்படி இருக்கிறதுனால தான் அதை சொரூப நிலைன்னு சொல்றோம். அவர் எப்படி இருக்கிறாருன்னு நான் சொல்லலை. பட் உருவம், அருவுருவம், அருவம் ஆகிய 3 நிலைகளிலும் இறைவன் ஆடிக்கொண்டிருக்கிறார் அப்படின்னு நாம தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த ஆடுதல் இந்த 3 நிலைகளிலும் நடக்கிறது என்பதை சிந்திக்க வேண்டும். அடுத்தது, நம்ம அருள் திருமேனின்னு ஒன்று சொன்னோம். இதுல 2-3 செய்திகள் சொல்றாங்க. ஒண்ணு நிறுத்தம்னு ஒண்ணு. அது என்ன நிறுத்தம் அப்படின்னு கேட்டா, இசைக்கு தகுந்த மாதிரி உடலை அசைத்து ஆடுவது நிறுத்தம். நிருத்தியம்னு ஒண்ணு இருக்கு. அது என்னன்னு கேட்டா, அதுல அபிநயம் பிடித்தல். இப்ப 2 மலைகளை காட்டுறது, முருகப்பெருமானை காட்டுறது, வேல் வடிவத்தை காட்டுறது, இப்படி காட்டினாங்கன்னு சொன்னா அதுக்கு நிருத்தியம்னு பேரு. இதே மாதிரி உடலை அசைத்து ஆடுவதோடு அபிநயத்தையும் காட்டி ஒரு கதையையும் சொன்னால் அதுக்கு நாட்டியம்னு பேர். அதனாலதான் முத்தமிழும் இயல், இசை, நாடகம் அப்படின்னு சொல்றோம். இந்த நாடகத்துல இந்த 3 வகை உண்டு. இறைவன் ஆடிக்கொண்டிருக்கிறது நிருத்தியம்னு சொல்றோம். யான்னு கேட்டா, அவர் இந்த 5 தொழில்களையும் நமக்கு அபிநயத்தால் குறித்து காட்டுகிறார். எனவே இந்த இறைவனுடைய
சொல்லுங்க, சொல்லுங்கம்மா. அதான் 3 சொன்னீங்க இல்லையா? ஆ, நிருத்தியம்ன்றது அசைத்து ஆடுவது. நிருத்தியம். நிறுத்தம்ங்கிறது அசைந்து ஆடுவது, நிருத்தியம்னா அபிநயத்தோடு அசைந்து ஆடுவது, 2க்கு வித்தியாசம். நாட்டியம்னா அதோட சேர்ந்து ஒரு கதையை சொல்றது, இது நாட்டியம். ஆக இயல், இசை, நாடகம் சொல்றோம். இயல்ங்கிறது உரைநடையாக இருப்பது, அதனோடு ராகம் சேர்ந்தால் இசை, அதனோடு பாவம் சேர்ந்தால் நாட்டியம். அப்ப இயல், இசை, நாடகம் ஆகிய மூன்றிலும் இறைவன் வல்லவனாக இருக்கிறான். அதனாலதான் நடராஜா ஆடிக்கொண்டிருக்கிறார்னு சொல்றோம். கிருஷ்ண பரமாத்மா கூட புல்லாங்குழல் வாசித்துக் கொண்டிருக்கிறார் என்று இசையின் சிறப்பாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம். மற்றவை இயல் அனைத்தும் நமக்கு தெரியும். எனவே இவை இப்படி. அடுத்ததா, இந்த இறைவன் எல்லா பொருள்களிடத்தும் கலந்து இருக்கிறதுனால அதையே திருமேனியாக கொண்டிருக்கிறார். எப்படி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உயிர் உடம்பை உருவம் பெற்றிருப்பது போல. ஏன்னா உயிர் தனியா தெரியாது, இந்த உடம்பு பார்த்த உடனே சரி இந்த உடம்பு தான் அப்படின்னு நினைக்கிற மாதிரி இறைவனும் அப்படி எல்லா பொருள்களையும் கலந்து இருக்கிறதுனால அவன் எல்லா பொருள்களையும் உருவமாக வைத்திருக்கிறான். இதுல சிறப்பாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, மந்திரங்களை திருமேனியாக கொண்டிருக்கிறான். எல்லா பொருள்களையும் இருக்கிறான், மந்திரங்களையும் திருமேனியாக கொண்டிருக்கிறான். ஏன் மந்திரங்களை திருமேனியாக கொண்டிருக்கிறான் ஏன்னு சொல்றோம்னா, இந்த மந்திரங்கள் சுத்தமாயில தோன்றுகின்றன. நல்லா தெரிஞ்சுக்கணும் இந்த விஷயத்தை. மந்திரங்கள் சொல், பதம், மந்திரம் அப்படிங்கிறது சுத்தமாயில தோணுது. நாம முன்னாடியே மாயையில சுத்தமாயி, அஸ்தமாயி, பிரகிருதி மாயைன்னு பார்த்தோம். சுத்தமாயில் தோன்றுகிறது. சிவபெருமான் அங்கு இருந்துதான் இறைவன் ஆடிக்கொண்டிருக்கிறான். அதனால அந்த மந்திரங்களை உருவமாக கொண்டிருக்கிறான். இப்ப நம்ம எல்லாம் நினைக்கலாம், இந்த ஓசை அப்படின்னு ஒண்ணு 5 இதுல சொல்லியிருக்கோம். சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம்னு தன்மாத்திரைகள் 5. இந்த ஓசை ஆகாயத்தில் தோன்றுகிறதுன்னு சொன்னீங்களே, இப்ப எப்படி நீங்க இங்க தோன்றுகிறதுன்னு சொல்றீங்கன்னு கேட்கலாம். எங்க சுத்தமாயில மந்திரங்கள் தோன்றுகின்றன சொல்றீங்களே எப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லா கவனிச்சுக்கணும். அங்க தோன்றுவது ஓசை, இங்க தோன்றுவது ஒலி. இதுக்கு பொருள் உண்டு. மந்திரங்கள், வாக்குவே அங்கதான் தோணுது. வாக்கு சுத்தமாயில் தோன்றுகிறது. அதனாலதான் வாக்கு தூய்மையாக இருக்க வேண்டும்னு சொல்றோம். ஏன்னா சுத்தமாயிலிருந்து தோன்றது, அதை அசுத்தப்படுத்தக்கூடாது. இங்க தோன்றது ஓசை. பொருள் இல்லாத சத்தம் அனைத்தும் ஓசை. எனவேதான் வானத்திலிருந்து இடி தோன்றுகிறது. ஆக ஒரு உராய்வினால் ஒரு பொருளை நகர்த்துறோம், அப்ப தோன்றுவது ஓசை. இந்த தன்மாத்திரை வானத்திலிருந்து தோன்றுகிறது. எனவேதான் அப்பர் பெருமான் ஓசை ஒலியலாம் ஆனாய் நீயேன்னு சொன்னார். ஓசைங்கிறது இங்க வானத்தில் தோன்றக்கூடியது, ஆகாயத்தில் தோன்றக்கூடியது. ஒலி என்பது மந்திரம், இது சுத்தமாயில் தோன்றக்கூடியது. அப்ப சுத்தமாயில் சிவபெருமான் தான் ஆண்டு கொண்டிருக்கிறார்னு சொன்னேன். ஒவ்வொன்றுக்கும் யாருன்னு சொன்னோம். நமக்கு ஸ்ரீகண்ட ருத்ரர், அடுத்தது அசுத்தமாயில அனந்த தேவர். இது சிவபெருமானே இருக்கிறதுனால அங்க பெருமான் மந்திரத்தை திருமேனியாக கொண்டிருக்கிறார். அப்ப மந்திரத்துல மிகச்சிறந்த மந்திரம் 5 எழுத்து மந்திரம். அது நமச்சிவாயன்னு வச்சுட்டாலும் சரி, சிவாய நமன்னு சொன்னாலும் சரி, இந்த 5 எழுத்து மந்திரத்தை உருவமாக கொண்டுதான் இயங்கி கொண்டிருக்கிறான். இது எப்படி தெரியுது? சிவாய நம அப்படின்னு சொல்றாங்க, நமச்சிவாயன்னு சொல்றாங்க. ஏன்னா மாணிக்கவாசகர் நமச்சிவாய வாழ்க்கைன்னு ஆரம்பிக்கிறார். சிவாய நமவும் சொல்றாங்க. திருமுறை முழுவதும் சிவாய நம என்று குறிப்பிட்டிருப்பார்கள். சில இடங்கள்ல பொதுவா 5 எழுத்து என்று குறிப்பிடுவார்கள். அந்த 5 எழுத்து என்பது சிவாய நமவைத்தான் குறிக்கும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். பொதுவா நமச்சிவாயன்னு சொல்லியிருப்பாங்க. அப்படியே 5 எழுத்துன்னு சொல்லி இருந்தா அது சிவாய நம என்பதை குறிக்கும். அஞ்ச உதைத்தன 5 எழுத்துமே அப்படிங்கிறது 5 எழுத்து தான். அப்ப 5 எழுத்து உருவமாக கொண்டிருக்கிறார்னு தெரியுது பாருங்க. 5 எழுத்தா போய் உதைக்கும். 5 எழுத்தை உருவமாக கொண்ட சிவபெருமான் தன்னுடைய காலினாலே உதைக்கிறார். அதான் அஞ்ச உதைத்தன 5 எழுத்துமே. அப்ப அது சிவாயனம். அதே மாதிரிதான் படைக்கலமாக உன் நாமத்து எழுத்து 5 என் நினைவில் கொண்டேன்னு சொல்றார், நாவில் கொண்டேன்னு சொல்றாரு இல்லைங்களா? அதுவும் சிவாயனம தான். இப்போ
இந்த 5 எழுத்துவை உருவமாக கொண்டுதான் இறைவன் ஆடிக்கொண்டிருக்கிறார். இப்ப நம்ம பாடலுக்கு வருவோம். இந்த பாடல்ல நம்ம பார்க்க போறோம் 30வது பாடல். நற்றவத்தோர் தாம் காண நாதாந்தத்து அஞ்செழுத்தால் உற்று உருவாய் நின்று ஆடல் உள்ளபடி பெற்றிட நான் விண்ணார் பொழில் வெண்ணெய் மெய்கண்ட நாதனே தன்னார் அருளாலே சாற்று. நற்றவத்தோர் தாம் காண, யார் அந்த உருவத்தை காண முடியும் தெரியுங்களா? நல்ல தவம் செய்தவர்கள் தான் பார்க்க முடியும். நல் கூட்டல் தவம் நற்றவம். அப்ப நற்றவத்தோர் அப்படின்னா நல்ல தவம் செய்தவர்கள். தாம் காண, அவர்கள் பார்க்கும்படியாக. நாதாந்தத்து, நாதாந்தத்துன்னா நாதம் கூட்டல் அந்தத்து, நாதத்தை முடிவாக கொண்ட இடத்துல நாதாந்தத்து. அஞ்செழுத்தால், 5 எழுத்தை உருவமாக கொண்டு உற்று உருவமாய் நின்று ஆடல் உள்ளபடி பெற்றிட நான் விண்ணார் பொழில் வெண்ணெய் மெய்கண்ட நாதனே தன்னார் அருளாலே சாற்று. இப்பதான் கேட்கிறார், நாதன் நடம் என்ன அப்படிங்கிற கேள்வியா கேட்கிறார். விண்ணார் பொழில் வெண்ணெய் மெய்கண்ட நாதனை, விண்ணை முட்டுகிற அளவிற்கு சோலைகளை உடைய திருவெண்ணை நல்லூரிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மெய்கண்ட ஆச்சாரியாரே, உங்களுடைய குளிர்ச்சியான திருவருளினாலே எனக்கு சொல்லுங்கள், விளக்கி அருளுங்கள். எதை விளக்கி அருளுது? நற்றவத்தோர் தாம் காண, நல்ல தவம் செய்யக்கூடியவர்கள் மட்டுமே காணக்கூடிய வகையிலே நாதாந்தத்து, நாதத்தினுடைய அப்புறமாக, நாதத்தை கடந்த இடத்துல 5 எழுத்தையே திருவுருவமாக கொண்டு திருமேனியாக கொண்டு நீங்கள் ஆடிக்கொண்டிருக்கிறீர்களே, அதை சொல்லுங்கள். இறைவனுடைய நடனத்தை எங்களுக்கு சொல்லுங்கள் என்று இந்த பாடலையே கேட்கிறார். அப்ப இந்த பாடல் விளங்கும் நினைக்கிறேன். நற்றவத்தோர் தாம் காண நாதாந்தத்து 5 எழுத்தால், 5 எழுத்தால்னா 5 எழுத்தினால உருவமாக கொண்டிருப்பவர். உற்று உருவாய் நின்று உள்ளபடி பெற்றிட நான், அங்க எப்படி ஆடிக்கொண்டிருக்கிறாரோ அதை எனக்கு விளக்குங்கள் அப்படின்னு சொல்றார். இப்போ நாதாந்த நடனம் அப்படின்னா என்னன்னு சொல்ல போறோம். நம்ம தத்துவங்கள்ல கடைசியா பார்த்தது நாதம், கீழே பார்த்தது மண். உயர இருக்கிறது நாதம், கீழே பார்த்தது மண். மண் தத்துவத்தில் தொடங்கி நாத தத்துவத்தில் முடிக்கிறது. அதனாலதான் சிவபெருமான் உயர தத்துவத்தில் இருக்கிற சிவம் கீழான தத்துவத்தில் இருக்கிற மண்ணை மதுரையிலே சுமந்தார் என்பது வரலாறு. அப்ப எல்லாம் அவருக்கு சமமாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே தத்துவங்களினுடைய எல்லாவற்றிற்கும் மேலாக இருப்பது நாதம். அதை கடந்து இருக்கிறார் இறைவன், அங்கதான் ஆடிட்டு இருக்கிறார். அப்ப அதனை கடந்தால் 36 தத்துவங்களையும் கடந்ததாக பொருள். அப்ப 36 தத்துவங்களையும் கடந்தது என்றால் என்னன்னு கேட்டா, ஆன்மாவானது இந்த தத்துவத்தை தனக்கு வேறாக கருதி நகர்ந்து இருத்தல், நீங்கி இருத்தல். எனவே இந்த 36 தத்துவங்களையும் கடந்து இருந்தோமே ஆனால் நாதாந்தம் வந்துடும். அப்ப இறைவன் ஆடிக்கொண்டிருப்பதை நம்மால் காண முடியும். நம்மால் காண முடியும்னா இப்ப ஊனக்கண்ணால பார்க்கிறோம். ஆனா நான் சொல்றது ஞானக்கண்ணால் பார்க்க வேண்டுமானால் நாம் 36 தத்துவங்களையும் கடந்து இருக்க வேண்டும். அதனால அவர் சொன்னார் நற்றவத்தார் காண. அது என்ன நல் தவத்தார் காணன்னு கேட்டா, சரியை கிரியை யோகம் ஆகிய முறைகளிலே தவம் செய்து, தவம்னா வேற ஒன்றும் செய்ய வேண்டாம், சரியை செய்யணும், கிரியை யோகம் ஞானம் இந்த நிலைகளிலே நின்றால் இறைவனை பார்க்க முடியும். இதுலயே உண்மை சரியின்னு ஒண்ணு இருக்கு, உபாய சரியின்னு ஒண்ணு இருக்கு. அது என்ன உண்மை சரியை உபாய சரியை என்னன்னு கேட்டா, நம்முடைய நாம இதற்காக எனக்கு செஞ்சு கொடு அப்படின்னு பிரதி பலன் கருதி செஞ்சோம்னா அது உபாய கருணை, உபாய சரியை. உண்மை சரியைனா எனக்கு எதுவும் வேண்டாம், நான் மட்டும் என்னுடைய சரியை செய்கிறேன், கிரியையை செய்கிறேன். அப்ப உண்மை சரியை உபாய சரியின்னு 2 விதம் உண்டு.
அது மாதிரி எல்லாத்துலேயும் உண்டு. எனவே நம்ம உண்மை உபாயச்சரியை கொஞ்சம் கொஞ்சமா பழக்கமாக அழகமாக எனக்கு எதுவும் வேண்டாம் நீயே வேணும் அப்படிங்கிற உண்மைச்சரியாக மாறிவிடும். அப்ப உபாயம் ஒரு நாள் உண்மையாக மாறும். ஆக இந்த சரியை கிரியை யோகம் ஆகிய நிலைகளிலே நிற்கிறார் பாருங்கள், அவங்க தான் தவத்தோர்னு சொல்றார். அவங்க தான் இதை பார்க்க முடியும். சரி, இப்ப நாதாந்தத்துல என்ன நடக்கும், அந்த நடனத்துல என்ன நடக்குது அப்படின்னு கேட்டா, இந்த 36 தத்துவங்களையும் நீங்கி நிற்கக்கூடியது. இந்த தத்துவங்கள் அனைத்தும் வேறு என்று பார்த்த உடனே இங்க இந்த உயிரானது நீங்கி நிற்கிறது. முதல்ல ஆணவ மலத்தோட இருந்தது. இறைவன் பார்த்தார், என்ன ஆணவ மலத்தோட கஷ்டப்பட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கண்மத்தையும் மாயையும் இதோட சேர்த்தார். சேர்த்த உடனே இவ கொஞ்சம் கொஞ்சமா இதுல இருந்து நீங்கிச்சு. இப்ப ஆணவம் மட்டும் அதுகிட்ட இருந்தது. அப்ப உயிர் ஒரு பக்கம் சிவம், ஒரு பக்கம் ஆணவம் இருந்தது. ஆணவம் வலிமை இழந்து இருந்தது. எப்படி ஒளி வந்த உடனே இருள் போயிருமோ அதே போல சிவம் வந்த உடனே ஆணவம் சற்று அடங்கி இருந்தது, சிவம் மேலோங்கி இருந்தது. முன்னாடி பாத்தீங்கன்னா ஆணவம் மேலோங்கி இருந்தது, சிவம் தாழ்ந்து இருந்தது. இப்ப பக்குவம் வந்த காலத்து இது மேல வடிச்சு சிவமாகி விட்டது. அப்படி சிவமான உடனே சிவம் என்ன பண்றாரு, இந்த உயிரானது சிவத்தோடு இரண்டரை கலந்து சிவத்தையே அனுபவிக்குமாறு ஆகிவிடுகிறது. அந்த நிலையில நடக்கிற நடனம் தான் நாதாந்த நடனம். எனவே அந்த நாதாந்தத்துல ஆனந்தத்தினுடைய தன்மையில நம்மை ஆன்மாவை அழுத்தும் குறிப்புடையது இந்த நடனம். இதுதான் நாதாந்த நடனம். நாதத்துக்கு மேல இருக்கு, நாதத்தில் இல்லை, நாதத்துக்கு மேல நடக்கிற நடனத்தை தான் இதுல சொல்றார். அடுத்த பாடல் பாரு. திரு நடனம் செய்யும் இடம், இந்த இடத்துல நடனம் செய்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. 8ம் 2ம் உருவான லிங்கத்தே நட்டம் புதல்வா நவிலக்கேள் சிட்டன் சிவாய நம என்னும் திரு எழுத்து அஞ்சாலே அவாயம் அற நின்று ஆடுவான். நின்று ஆடுகிறார். எதுக்கு ஆடுறான்? அவாயம் அற. அவாயம்னா அபாயம் அப்படிங்கிறது தான் அவாயம்னு முன்னாடி சிவாயன் வந்ததுனால அவாயம்னு போட்டிருக்காரு. எதுகை நோக்கி போட்டிருக்கிறாங்க, மேல சிவாயனம்னு வந்ததுனால அவாயம். அவாயம்னா அபாயம்னு அர்த்தம். உயிருக்குள்ள அபாயம் ஒன்னே ஒண்ணுதான், பிறவி பிணிதான். அதுக்குதான் அபாயம்னு பேரு. ஆக உயிர்களுக்கு பிறவி துன்பம் நீங்கும்படியாக இறைவன் நின்று ஆடிக்கொண்டிருக்கிறான். அப்ப இறைவன் ஏன் ஆடிக்கிட்டு இருக்கான்னு சொன்ன, இப்ப மதுரையில ஒரு மன்னன் எல்லா கலைகளிலும் சிறப்பாக இருந்தானாம். பரதநாட்டியம் மட்டும் அவருக்கு தெரியாதான். ஒரு புலவர் போய் 64 கலைகள்லையும் பரதநாட்டியம் தவிர மற்ற அனைத்தையும் சிறப்பாக இருக்கிறாய் அப்படின்னு சொல்லிட்டு, இதுலயும் கத்துக்கிட்டேன், பரதநாட்டியத்தையும் கத்துக்கிட்டீங்கன்னா இன்னும் சிறப்பாக இல்லை, 64 கலைகளும் எங்க மன்னன் சிறந்தவன், நான் பாராட்டுவனே அப்படின்னு சொன்னாராம். உடனே இவர் என்ன பண்ணாரா, காலத்தை ஒதுக்கி போய் பரதநாட்டியம் கத்துக்கிட்டார். கத்துக்கிட்ட உடனே உடம்புல அவருக்கு வலி வந்துருச்சு, கொஞ்சம் அங்கங்க வலிக்க ஆரம்பிச்சு. உடனே நடராஜாவை பார்த்து கேட்டார், எப்படி இடது காலையே தூக்கி ஆடிக்கொண்டிருக்கிறாய், வலிக்கலையா உனக்கு அப்படின்னு பெரும் கருணையோட இறைவனை பார்த்து கேட்டார். உடனே பெருமான் அவருக்காக கால் மாற்றி ஆடினார். வெள்ளி அம்பலத்துல இறைவன் வலது காலை தூக்கி ஆடி இருப்பார் அங்க மதுரையில். அதை இந்த இடத்துல அந்த நினைவு வந்ததுனால இதை பகிர்ந்துக்கிறேன். எனவே அபாயம் அற நின்று ஆடுவான்னா, அபாயம்னா உயிருக்கு உள்ள அபாயம், பிறவி துன்பம். நம்ம காரைக்கால் அம்மையார் சொல்லுவாங்க, இடர் களையாரேனும் எமக்கு இறங்காரேனும் படரு நெறி பணியாரேனும் அப்படின்னா, இடர் அப்படின்னா துன்பம், சாதாரண துன்பம் இல்லை, பிறவி துன்பம். அவர் என்னுடைய பிறவி துன்பத்தை நீக்கலனாலும் பரவாயில்ல, இடர் களையாரேனும் எமக்கு இறங்காரேனும், நமக்கு இறங்கி ஒரு காரியத்தை எனக்கு செய்ய மாட்டேங்கிறார் இருந்தாலும் கூட அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி இடர் என்றால் துன்பம், அபாயம் அப்படின்னாலும் துன்பம், அது பிறவி துன்பம். அந்த பிறவி துன்பத்தை நீக்குவதற்காகத்தான் நின்று ஆடிக்கொண்டிருக்கிறான். எப்படி ஆடிட்டு இருக்கான்? சிவாய நம என்னும் திரு எழுத்து அஞ்சாலே. போன பாடல்ல அவர் என்ன பண்ணாரு, 5 எழுத்தால்னு பொதுவா சொல்லிட்டாரு.
இங்க சிவாயமன் குறிப்பிட்டிருக்கார். எனவேதான் அஞ்செழுத்துன்னு எங்க வந்தாலும் அது சிவாய நம என்பதை குறிக்கும் நான் சொன்னேன். மேல அஞ்செழுத்தாளன்னு சொன்னார், அதே அடுத்த பாடல்ல சிவாய நம என்று சொல்லி இருக்கிறார். எனவே திருமுறைகள்ல எங்கெங்க அஞ்செழுத்துன்னு வந்தாலும் அது சிவாய நம என்பதைத்தான் குறிக்கும். எனவே சிவாய நம என்னும் திரு எழுத்து அஞ்சாலே சிவாய நமங்கிறதுலதான் ஆடிட்டு இருக்கிறார். சிட்டன்னா மேலானவன் என்று பொருள். அப்ப மேலான சிவபெருமான் சிவாய நம என்ற திரு எழுத்து அஞ்சினாலே நம்ம பிறவி துன்பம் நீங்க ஆடிக்கொண்டிருக்கிறான். எங்க ஆடிட்டு இருக்கான்? எந்த இடத்துல ஆடிட்டு இருக்கான்? எந்த உருவத்தோடு ஆடிட்டு இருக்கான்? அதான் சிவாய நம என்ற உருவத்தோட ஆடிட்டு இருக்கான். சொல்லுங்கம்மா. நமச்சிவாயம்னாலும் நம்மளுக்கு அந்த அஞ்செழுத்து அப்படியும் சொல்லலாம் இல்லைங்களாங்க ஐயா? இல்ல இந்த பொதுவாவே அஞ்செழுத்துன்னு எங்க வந்தாலும் இது சிவாய நம. அதாவது நான் போன பாடல்ல இந்த அஞ்செழுத்துன்னு வந்திருக்கு, இங்க சிவாய நமன்னு சொல்லியிருக்கோம். நமச்சிவாயமும் அஞ்செழுத்து மந்திரம் தான். ஆனா திருமுறைகள்ல சொல்லி இருக்கிற இடங்கள்ல இது சிவாய நம. ஆனால் நமச்சிவாயனும் அதுவும் அஞ்செழுத்து மந்திரம் தான். அது எப்ப பயன்படுத்துறோம்? இது எப்ப சொல்லுங்க. மன்னிக்கணுங்க ஐயா. ஒரு சிலர் என்னங்கிறாங்கன்னா, நம்மளுக்கு பக்குவம் வந்த பிறகுதான் சிவாய நம சொல்லணும், நமசிவாய மந்திரம் தான் நம்ம முதல்ல சொல்லணும். அடுத்த பாடல்ல அதை பார்ப்போமா விளக்கமா? சரிங்கம்மா, அடுத்த பாடல் அதை பத்தி சொல்ல போறாங்க, அப்ப சொல்லுவோம். இப்போ சிவாய நம என்னும் திரு எழுத்து அஞ்சாலே சிட்டன் ஆடிக்கொண்டிருக்கிறான், மேலானவன் ஆடிக்கொண்டிருக்கிறான். எங்க ஆடிக்கிட்டு இருக்கிறான்? சிவாய நமங்கிற உருவத்தால ஆடிக்கிட்டு இருக்கிறான். அப்ப உருவம் வந்து போச்சு. எங்க ஆடிட்டு இருக்கான் அப்படின்னு கேட்டா, 8ம் 2ம் உருவான லிங்கத்தே. 8னா தெரியும், 2 கூட்டினா 10. 10 தமிழ் எழுத்துல பாத்தீங்கன்னா 8 அப்படிங்கிறத ஆன்னு போட்டிருப்பாங்க, 2 ஊ மாதிரி போட்டிருப்பாங்க. 10ங்கிறத சில இடங்கள்ல க போட்டு ஒரு சைபர் போட்டிருப்பாங்க, சில இடத்துல ஏ என்ற எழுத்தால் குறித்திருப்பார்கள். அப்ப 8ம் 2ம் அப்படின்னா 10. அந்த 10ங்கிறது உயிரை குறிக்கிறது. இந்த உயிரை குறிக்கக்கூடிய எழுத்து ய, அதுதான் 10. எனவே மறைபொருளாக 8ம் 2ம் அப்படிங்கிற இடத்துல 10, அந்த 10ங்கிறது ய என்ற எழுத்து, அது உயிரை குறிக்கிறது. எனவே உயிரின் இடத்திலே உருவான லிங்கம் என்றால் குறியீடு. ஆக 8ம் 2ம் சேர்ந்த உயிர் ய என்ற உயிரில இது குறியீட்டாக ஆடிக்கொண்டிருக்கிறார். அப்ப லிங்கம் என்பது இங்கு குறியீடு. இது உயிரை ஆதாரமாக கொண்டு சிவாய நம என்ற 5 எழுத்தை உருவமாக கொண்டு பெருமான் ஆடிக்கொண்டிருக்கிறார். அப்ப அவர் ஆடல் புரிவதற்கு கொள்ளும் இடம் எது, உருவம் எது என்ற கேள்விக்கு இந்த இடத்துல பதில் சொல்லி இருக்கிறார். இந்த 8ம் 2ம் அப்படிங்கிறத நம்ம திருவாசகத்துல சொல்லி இருப்போம். பட்டி மண்டபம் ஏற்றினை 8னோடு 2ம் அரியேனையே. 8னோடு 2னா 10. இந்த 10ங்கிறது உயிர். ஆக உயிராகிய என்னை பற்றி எனக்கே தெரியாத ஒருவரை பட்டி மண்டபத்தில் ஏற்றி விட்டாயே அப்படிங்கிற மாதிரி திருவாசகத்துல சொல்லி இருப்பாங்க. ஆக பட்டி மண்டபம் ஏற்றினை 8னோடு 2ம் அரியேனையே அப்படின்னுட்டு. எனவே இந்த இடம் 8ம் 2ம் உருவான இடம் ஆடல் புரியும் இடமாகும். ஆக இந்த உயிரிலே இறைவன் ஆடிக்கொண்டிருக்கிறான். சிவாய நம என்ற 5 எழுத்தை உருவமாக கொண்டு ஆடிக்கொண்டிருக்கிறான் அப்படிங்கிறது தான். எனவே இந்த உடம்பெங்கும் உயிர் இருந்தாலும் கூட சிறப்பாக உயிர் 2 இடத்துல தங்கும். ஒண்ணு இதயத்துல தங்கும், இன்னொன்னு புருவ மத்தியில தங்கும். இரவுல நாம தூங்கும் போது இதயம் மட்டும் துடிச்சிட்டு இருக்கோம். அப்ப உயிர் அங்க இதயத்துல இருக்கு. நனவு நிலையில நெற்றி பொட்டில இருக்கும். ஏன்னா நமக்கு நனவு, கனவு, உறக்கம், பேருறக்கம், உயிர் படக்கம் 5 அவத்தைகள் இருக்கின்றன. அது பின்னாடி படிப்போம். அப்ப இந்த இறைவன் 2 இடங்கள்ல ஆடிட்டு இருக்கிறான். உயிர் நிலையாக நிலை பெற்று இருக்க வேண்டும்ங்கிறதுனால இதயத்திலையும், அறிவு விளக்கம் பெற வேண்டும் என்பதற்காக இந்த நெற்றி பொட்டிலும் இறைவன் ஆடிக்கொண்டிருக்கிறான். இந்த 2 இடங்களையும் சிறப்பாக பற்றி நின்று ஆடிக்கொண்டிருக்கிறான். அப்ப உயிரின் அறிவு நிலைத்து நிற்கக்கூடிய அளவிற்கு நிலைத்து நிற்பதற்காக இதயத்திலும்,
விளக்கம் பெற்று திகழ்வதற்காக புருவ நடுவிலும் இறைவன் அறிவை இடமாக கொண்டு ஆடிக்கொண்டிருக்கிறான். அப்ப உயிரை நிலைப்பித்தும் அறிவித்தும் இறைவன் நடம் புரிகின்றான் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது, ஆடுவதற்கு என்ன உருவத்தை பெற்றிருக்கிறான் அப்படின்னு சொல்ல போறோம். அதுதான் ஆன்ம அறிவு. இந்த ஆன்ம அறிவை உருவமாக பெற்றிருக்கிறான். மந்திரங்களை உருவமாக பெறக்கூடிய பெருமை உண்டு பெருமானுக்கு. எனவே சிவாய நம என்கிற எழுத்தைத்தான் அவன் உருவமாக பெற்றிருக்கிறான் என்று நம்ம சொல்லி இருக்கிறோம். எனவே திருமேனியாக பெற்றிருக்கிறான். இந்த சிட்டன் என்பதற்கு மேலானவன் என்று ஒரு பொருள் இருக்கு. இதே திருவாசகத்துல சிட்டனே சிவலோகனே சிறுநாயினும் கடையாய வெண் கட்டணேனையும் ஆட்கொள்வான் வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே என்று திருக்கழுக்குன்ற பதிகத்திலே பாடியிருக்கிறார். ஆக சிட்டனே என்பதை திருமுறைகள்ல நிறைய இடங்கள்ல பார்த்திருக்கலாம். இன்னொரு இடத்துல சிட்டர் வானவர் சென்று வரங்கொளும் சிட்டர் வாழ்த்தில்லை சிற்றம்பலத்துறை சிட்டன் சேவடி கைதொழ செல்லும் அச்சிட்டர்பால் அணுகான் செருகாலனே என்று ஒரு அப்பர் தேவாரம் இருக்கிறது. அதுல சிட்டரே 4 இடத்துல குறிப்பிடுறார். ஒண்ணு சிட்டர் வானவர் சென்று வரங்கொளும், அந்த சிட்டர்ங்கிறது முனிவரை குறிக்கிறது. சிட்டர் வாழ்த்தில்லை சிற்றம்பலத்துறை அப்படின்னு 2வது சிட்டர் தில்லைவாழ் அந்தணரை குறிக்கிறது. 3வதா சிட்டன் சேவடி கைதொழ செல்லும் அப்படிங்கிறது அது பெருமானை குறிக்கிறது. 4வதா அச்சிட்டர்பால் அணுகான் செரு காலனே அடியவர்களை குறிக்கிறது. அந்த 4வது சிட்டருங்கிறது அடியவர்களை குறிக்கிறது. ஆக முனிவர்கள், அதுக்கு பிறகு தில்லைவாழ் அந்தணர்கள், பெருமான், அப்புறம் அடியார், இந்த 4 பேரும் மேலோர்கள். கடைசியா இறைவன் அந்த பாடல்ல சொல்லி இருக்கிறது, இந்த மூவரையும் விட அடியார் என்பவர் தான் மிக மிக மேலோன் என்று 4வது வடியிலே சிட்டர்பால் அணுகான் செரு காலனே, காலன் என்கிற யமன் அந்த அடியார்களை அடைய மாட்டான் என்று மிகவும் சிறப்பாக சொல்லியிருப்பதனாலே சிவனையும் விட அடியார்கள் மேம்பட்டவர்கள் என்பதை இந்த தேவாரம் சொல்லுகிறது. இப்ப 5 எழுத்து எப்படி இப்படி இருக்கு? நம்ம இறைவனை பார்க்கிறோம். எப்படி பார்க்கிறோம்? இப்ப அம்மா கேட்டாங்கல்ல, நமச்சிவாய சிவாய நம. இப்போ நமச்சிவாய அப்படிங்கிறது உலகம் இன்பம் மட்டும் போதும் எனக்கு அப்படின்னு சொல்றவங்க நமச்சிவாய என்று சொல்ல வேண்டும். இந்த இம்மை இன்பமும் வேண்டும் மறுமை இன்பமும் வேண்டும் என்று சொல்பவர்கள் சிவாய நம என்று சொல்ல வேண்டும். இந்த இதுல பற்ற விட்டுட்டு இறைவனை பற்றக்கூடிய நிலையில் உள்ளவர்கள் சிவாய நம என்று சொல்ல வேண்டும். 2மே 5 எழுத்து தான். இது அரிச்சுவடி பாடம் மாதிரி முதல்ல இருக்கிற நமச்சிவாயம். நமச்சிவாயில ஒவ்வொரு எழுத்தும் உங்களுக்கு என்னன்னு தெரியும். ந என்பது திரோதான சக்தி, மா என்பது மலம், சி என்பது சிவபெருமான், வா என்பது திரு அருள், ய என்பது உயிர். அப்ப நமச்சிவாயன்னு சொன்னா நாம மலத்தை முன்னிறுத்தி வச்சிருக்கிறோம். சிவாய நமன்னு சொன்னா சி முன்னாடி இருக்கும். அப்ப சிவபெருமானினுடைய திருவருளை முன்னிறுத்தி சொல்லக்கூடிய மந்திரம் சிவாய நம. நமச்சிவாயங்கிறது மலத்தை முந்தி இருந்து ஆணவ மலத்தை முன்னிறுத்தி செய்வதனால இது நமச்சிவாய. ஆக நமச்சிவாய என்பது உலக இன்பம் வேண்டுவோர், எனக்கு என்னன்னா வேணும் அப்படின்னு இறைவன்கிட்ட கேட்குறாங்க இல்லையா, அவங்க நமச்சிவாய சொல்லணும். இம்மை இன்பம் கிடைக்கும். இல்லை இந்த பற்று எனக்கு குறைந்து விட்டது, நான் இம்மை இன்பத்தோடு சேர்ந்து மறுமை இன்பம் வேண்டும் என்பவர்கள் சிவாய நம என்று சொல்ல வேண்டும். 2மே 5 எழுத்து தான். மேலும் இன்னொரு 5 எழுத்து இருக்கு, அது சிவய சிவ. 2 பக்கமும் சிவ இருக்கும். இந்தாண்ட பெருமான் பெருமாட்டி, இந்தாண்ட பெருமான் பெருமாட்டி, நடுவுல உயிர். 2 பக்கம் இருவீரும் இருக்க வேண்டுமா, இருந்தீர்களானால் அது எப்படி இருக்கும் பாருங்க. அதனாலதான் இந்த மந்திரத்துக்கு இருதலை மாணிக்கம்னு பேரு. இந்தாண்ட சிவ, இந்தாண்டியும் சிவ, நடுவுல உயிர். உயிர் எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும் பாருங்க. 2 பக்கமும் சிவ, திருவருள் இருக்கு, பெருமான் இருக்கார், நடுவுல இது சிவய சிவ. இது ரொம்ப உயர்ந்தவர்கள் இருக்காங்க பாருங்க. இப்ப பக்குவம் அற்றோர்கள், பக்குவம் உடையவர்கள், அதுக்கு மேல இருக்காங்கல்ல, அவங்க சொல்ற மந்திரம் சிவய சிவ. அதை பார்த்துக்கிறோம். இப்ப இந்த 5 எழுத்து உருவை பார்ப்போம். ஆடும்படி கேள் நல் அம்பலத்தான் ஐயனே, நாடும் திருவடியிலே நகரம். நகரம்னா ந என்ற எழுத்துன்னு அர்த்தம், வேற ஒண்ணும் இல்லை.
நாடும் திருவடியிலே நகரம். திருவடியில நாங்கிற எழுத்தை பொருத்தி வழிபட வேண்டும். இப்ப நமச்சிவாயில ஒவ்வொரு எழுத்தா சொல்லிட்டு வர்றாரு. பாருங்க, ஆடும்படி கேள், இறைவன் ஆடிக்கட்டு இருக்கிறார், அந்த வரிசைப்படி கேளுங்க. அம்பலத்தான் ஆடும்படி கேள் ஐயனே, நாடும் திருவடியிலே நகரம். அப்ப திருவடியை பார்த்த உடனே நமக்கு ந என்ற எழுத்து நினைவுக்கு வரணும். ந என்ற எழுத்தை திருவடியிலே ஒட்டி பார்க்க வேண்டும். கூடும் மகரம் உதரம். மகரம்னா ஒண்ணு இல்லை, மாங்கிற எழுத்து. உதரம்னா வயிறு. அது எப்படி தெரியும்? சகோதரன் சொல்ற பாருங்க, சக உதரம், ஒரே வயிற்றுல இருந்து பிறந்தவங்களுக்கு சகோதரன் பேரு. அப்ப உதரம்னா வயிறு, மகரம் உயரம், உதரம். அப்ப வயிற்றை பார்த்த உடனே நமக்கு ம என்ற எழுத்து ஞாபகம் வரணும். இப்ப நமச்சிவாய சொல்றாரு, திருவடியில ந, வயிற்றை பார்த்த உடனே ம. அப்ப பாருங்க, வளர் தோல் சிகரம், இந்த தோலை பார்த்த உடனே சி என்ற எழுத்து நினைவுக்கு வரணும். வளர் தோல் சிகரம். பகரும் முகம் வா, முகம் இருக்கு பாருங்க, அப்ப வ என்ற எழுத்து. முடி ய பார், முடியல ய. இப்ப பாருங்க, இப்ப நடராஜாவை பார்க்கிறோம், பார்த்த உடனே திருவடியை பார்க்கிறோம். இதுல திருவடியில எந்த திருவடின்னு சொல்ல, ரெண்டு திருவடி இருக்கு. ஒன்னு தூக்கிய திருவடி இருக்கு, ஒன்னு ஊன்றிய திருவடி இருக்கு. இவர் நாடும் திருவடின்னு சொன்னதனால அனைத்து ஞானியர்களும் தேடிக்கொண்டிருக்கிற நாடக்கூடிய திருவடி தூக்கிய திருவடி. அப்ப தூக்கிய திருவடியை ந என்று வச்சுக்குவோம். அப்ப தூக்கிய திருவடி ந. அப்புறமா வயிற்றுல ம என்ற எழுத்து, முகத்துல சி என்ற, சாரி, தோல்ல சி என்ற எழுத்து, முகத்துல வா என்ற எழுத்து, முடியல யா என்ற எழுத்து. இப்ப திரும்ப அந்த பாடலை படிக்கிறேன், உங்களுக்கு அர்த்தம் புரியும்னு நினைக்கிறேன். ஆடும்படி கேள் அம்பலத்தான் ஐயனே, நாடும் திருவடியிலே நகரம். கூடும் மகரம் உதரம், உதரம்னா வயிறுன்னு சொன்னேன். வளர் தோல் சிகரம். பகரும் முகம் வா, முடியப்பார். அப்ப நமச்சிவாயங்கிற 5 எழுத்து மந்திரத்தை நாம சிவபெருமானோடு ஒன்றி பார்க்கிறோம். இப்ப நடராஜாவை பார்க்கிறோம், பார்த்த உடனே திருவடியை பார்த்த உடனே ந என்ற எழுத்து ஞாபகம் வரணும். வயிறை பார்க்கிறோம் ம, உயரை பார்க்கிறோம், தோலை பார்க்கிறோம் சி, முகத்தை பார்க்கிறோம் வா, முடிய பார்க்கிறோம் ய. அப்ப நமச்சிவாய. சரிங்களா? அப்ப நம்ம மந்திரங்களை உச்சரிச்சு நாம தியானம் பண்றோம், ஜபிக்கிறோம். 2 வகை. ஜபிக்கிறோங்கும் போது நம்ம ஜபமாலையை கையில் எடுத்துட்டு இந்த விரல்ல வச்சு ஒவ்வொரு மணியா மேல் நோக்கி தள்ளி நமக்கு ஆச்சாரியர் என்ன மந்திரத்தை சொன்னாரோ அதை சொல்றோம். இப்ப நமச்சிவாயனா நமச்சிவாய நமச்சிவாயன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். இது ஒண்ணு. இது ஜபித்தல்னு பேரு. தியானம்னு சொன்னா கண்ணை மூடிட்டு நமச்சிவாயன்னு சொல்லக்கூடாது, ஒவ்வொரு எழுத்தா சொல்லணும். ந ம சி வா ய, திரும்பி ந ம சி வா ய. இப்படி சொல்லும் போது இந்த உறுப்புகள், நடராஜாவுடைய உறுப்புகள் நம்ம மனசுல நீ வரணும். திருவடி ந, வயிறு ம, சி, அப்படி ஒவ்வொரு எழுத்தா சொல்லிக்கிட்டே வரணும் நமச்சிவாயன். திரும்பி நான் வரணும். இப்படி நீங்க தியானம் பண்ணணும், தியானிக்கணும். ஆக பெருமானை பார்க்கிற பொழுது இந்த மாதிரி அந்த எழுத்துக்களோடு ஒன்றி இருந்து பார்க்க வேண்டும். அதனால்தான் பெருமான் சொல்லுவார், ஒன்றி இருந்து நினைமின்கள் உன் தமக்கு ஊனமில்லை. அப்ப கன்றிய காலனை காலால் கடிந்தான் அடியவர்கா சென்று தொழுமின்கள். தில்லையில் இருக்கிற நடராஜ பெருமானை போய் சென்று தொழுமின்கள். எப்படி ஒன்றி இருந்து நினைக்கணும். அப்படி நடராஜாவை பார்த்த உடனே அவர் என்ன பண்ணுவாரா, வாஞ்சையோட அன்போட எப்பப்ப வந்த, என்று வந்தாய். அவருடைய முகத்துல அந்த ஒரு குறிப்பு தெரியும். அந்த குறிப்பை பார்க்கிறப்ப இப்ப என்று வந்தாய் என்ற அவருடைய முக குறிப்பேன்னு அந்த பாடல் பாடுவார். ஆக ஒன்றியிருந்து நினைமின்கள் அப்படிங்கிற பாடல்ல நம்ம நமச்சிவாயங்கிற 5 எழுத்து மந்திரத்தை ஒன்றியிருந்து பார்க்க வேண்டும். அடுத்தது, இப்போ ஆன்மால 2 வகை இருக்குது. ஒண்ணு பெத்த ஆன்மாக்கள், இன்னொன்னு முத்த ஆன்மாக்கள். பாசத்தில் உள்ளவை பெத்த ஆன்மாக்கள், பாசத்திலிருந்து நீங்கியவை முத்த ஆன்மாக்கள்.
இப்ப பாசத்திலிருந்து உள்ளவங்கள்லாம், இந்த பெத்தான்மாக்கள்லாம் நம்ம நமச்சிவாயங்கிற மந்திரத்தை வச்சு நாம சொல்லணும். முத்தான்மாக்கள் இருக்காங்க, பாசத்திலிருந்து நீங்கியவர்கள் இருக்காங்களே, அவங்க சிவாய நமன்னு சொல்லணும். அப்ப எந்தெந்த உறுப்புகளை எந்தெந்த எழுத்துல வைத்திருக்கிறார். அப்ப அவர் என்ன பண்றாரு, இதையே வேற மாதிரி வெவ்வேறு எழுத்துக்களை வெவ்வேறு உறுப்புகள்ல வச்சு சொல்ல போறார். இதுதான் 2வது பாடல். அப்ப 2 விதமான உருவத்தை மேற்கொள்றாரு திருமேனி. 5 எழுத்து தான், ஆனா நமச்சிவாயங்கிற இடத்துல ஒரு திருமேனி, சிவாய நமங்கிற இடத்துல திருமேனி. இதை சொல்ல போறார் பாருங்களேன். 33வது பாடல். சேர்க்கும் துடி சிகரம். சி, சிகரம்னா சீன் தான். சேர்க்கும் துடி, கையில இருக்கிற உடுக்கை இருக்கு பாருங்க, அது சி என்ற எழுத்து. துடினா உடுக்கையை நினைச்சு கூடாது, உடுக்கை உள்ள திருக்கரம், அந்த கரத்தை நினைச்சுக்கணும், அந்த கையை நினைக்கணும் நாம. சேர்க்கும் துடி சிகரம். சிற்கனவா வீசுகரம். ஒரு கை என்ன பண்ணும், இடது பக்கம் வந்து வலது பக்கம் வந்து வீசின நிலையில இருக்கும், அந்த கரம் வா என்ற எழுத்து. அப்ப இந்த ஒரு வரியிலே சொல்லிட்டு பாருங்க, சேர்க்கும் துடி சிகரம். அப்ப துடியை உடுக்கையை எந்த கையில வச்சிருக்குதோ அந்த திருக்கரம் சி என்ற எழுத்து. அந்த வீசு கரம் இருக்குல்ல, வீசிய கரம் இருக்கு, அது இடது பக்கம் இருந்து வலது பக்கம் போயிருக்கும், அந்த போய் கீழே காட்டும், தன்னுடைய திருவடி தான் உனக்கு உய்வு அப்படின்னு காட்டும், அது வீசு கரம் வா என்ற எழுத்து. ஆர்க்கும் யகரம் அபயகரம். ஆர்க்கும் யகரம் ய என்ற எழுத்து, அபயகரம். அந்த வீசுகரத்துக்கு மேல ஒரு அபயகரம் இருக்கும், அஞ்சேல்னு காமிக்கிற மாதிரி ஒரு கை இருக்கும், அது ய என்ற எழுத்து. அடுத்தது பார்க்கில். பார்க்கில்னா ஆராய்ந்து பார்த்தால். இறைக்கு அங்கி நகரம். அங்கினா நெருப்புன்னு அர்த்தம், நகரம் ந என்ற எழுத்து. அப்ப நெருப்பு ஏந்திய கரம் இருக்கு பாருங்க, அது ந என்ற எழுத்து. அடிக்கீழ், அடியினுடைய கீழே முயலகனார் தங்கும் மகரம், அதுதான். அங்கு மா என்ற எழுத்து அங்கே தங்கி இருக்கிறது. இப்ப பாருங்க, சிவாய, அதாவது சிவாய நமங்கும் போது கீழே இருந்து போச்சு. இப்போ சாரி, நமச்சிவாயங்கிறது கீழே இருந்து போச்சு, ஆனா சிவாய நமங்கிறத மேல இருந்து வர்றார். இப்ப பாருங்க, சேர்க்கும் துடி சிகரம். ஆக துடி ஏந்திய, அதாவது உடுக்கை ஏந்திய திருக்கரம் சி என்ற எழுத்து. வீசக்கூடிய கரம் வா என்ற எழுத்து. அபயகரம், அஞ்சேல் என்று காட்டக்கூடிய கரமானது ய என்ற எழுத்து. நெருப்பு ஏந்திய கரம் நகரம் ந என்ற எழுத்து. கீழே முயலகன் இருக்கு பாருங்க, அது ம என்ற எழுத்து. இப்ப பாருங்களேன், அப்ப சிவாய நம அப்படிங்கிறத 4 கரங்களோட 4 எழுத்து ஒப்பிட்டார். 5வது அந்த முயலகனார், பாதத்துல இருக்கிற முயலகன் என்கிற ஒரு அரக்கன், அந்த அரக்கன் அதை மா என்ற எழுத்துல வச்சார். அப்ப சிவாய நம மேல இருந்து சொல்லிட்டு வரணும். அப்ப நடராஜாவா பார்க்கும்போது சி என்ற எழுத்து, துடி இருக்கிற கரம், துடி இல்லை கரம், ஏன்னா அவருடைய மேனி திருமேனி தான் நமக்கு 5 எழுத்து. அப்ப திருமேனியில அந்த துடியை எந்த கரம் ஏந்தி இருக்கிறதோ அந்த கரம் சி என்ற எழுத்து. வீசு கரம் அது வா என்ற எழுத்து. அடுத்தது அபயகரம் என்று சொல்லக்கூடிய கரமானது ய என்ற எழுத்து. நெருப்பு ஏந்திய கரம் ந என்ற எழுத்து. கீழே இருக்கிற அடியில பாதத்தில் இருக்கிற முயலகனார், முயலகன் ம என்ற எழுத்து. ஆக அங்க நமச்சிவாயில நாவில் ஆரம்பிச்சு கீழே இருந்து மேல போச்சு. இங்க சீல இருந்து கீழே வந்தது, அது பெத்தான்மா, இது முத்தான்மா. இப்ப அவங்க சொன்னாங்க இல்லையா, ஆக பக்குவமுடைய ஆன்மாக்கள், பாசத்தில் இருக்கிற ஆன்மாக்கள், இம்மை இன்பம் மட்டும் போதுங்கிறவங்க நமச்சிவாய சொல்லணும். இவங்க எனக்கு இம்மை இன்பம் வேணும், மறுமை இன்பமும் வேண்டும் அப்படிங்கிறவங்க சிவாய நமன்னு சொல்லணும். அப்ப சிவாய நம என்று சொல்லுகிற போது நமக்கு எல்லா இன்பமும் கிடைக்கும். சொல்லும் பொழுது நடராஜாவுடைய வடிவத்தை மனசுல தாங்கி இப்படி இப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சோமே ஆனால், இறைவனுடைய திருநடனத்தை எண்ணி நமக்கு இந்த 5 தொழில்களையும் தான் இறைவன் நமக்காக இடைவிடாது ஆடிக்கொண்டிருக்கிறான் என்பதனாலேதான் நள்ளிருளில் நட்டம் பயின்றாடு நாதனேன்னு சொல்ற. அதுதான் நாதன் நடம். இறைவன் உயிரினுடைய நிலைப்படுத்துவதற்காக இதயத்திலும், அறிவை விளங்கச் செய்வதற்காக புருவ மத்தியிலும் நடமாடிக்கொண்டிருக்கிறான் என்ற இந்த அளவிலே நாதன் நடம் என்கிற பகுதியிலே சிவாய நம என்கிற 5 எழுத்தையும், நமச்சிவாய என்கிற 5 எழுத்தையும்
இறைவனுடைய அங்கமாக கொண்டு எந்தெந்த எழுத்து எந்தெந்த அங்கத்திலே அமைந்திருக்கிறது என்பதோடு இன்று சிந்தித்தோம். அடுத்த வகுப்பிலே மேலும் சில நடனத்தை நாம் ஊன நடனம், ஞான நடனம் ஆகியவற்றை பற்றி சிந்திக்க இருக்கிறோம். இதுவரை கேட்டிருந்த உங்கள் அடியார்களுடைய அத்தனை பேருடைய திருவடிகளையும் வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிவாய நம. சிவாய நமங்கய்யா. ரொம்ப அருமையான ஒரு கருத்துங்கய்யா. என்னதான் நம்ம புக்கை வச்சு பார்த்தா கூட நீங்க சொல்ற கருத்து ரொம்ப அருமையா இருந்தது, நல்லா இருந்தது, எல்லாமே ரொம்ப சிறப்பா இருந்தது. அதாவது திருக்கூத்த நாதன் நடனம் தான் ஆரம்பிச்சிங்க வகுப்பு. அருமையான அந்த நாதன் நடனம் என்ன, நமச்சிவாய மந்திரம் சொன்னா என்ன சிறப்பு, சிவாய நம சொன்னா என்ன சிறப்பு, அது எப்படி அந்த நாதத்திலிருந்து எப்படி மந்திரம் வருது, ஒளி என்ன, ஓசை அப்படின்றது எல்லா தத்துவமும் ரொம்ப அருமையா எடுத்து கொடுத்தீங்க. இறைவன் திருக்கூத்தே அந்த பிரபஞ்சத்துக்கு இயக்கத்து ஒரு காரணம் தான், அந்த பிரபஞ்ச இயக்கத்து ஒரு காரணமா இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. ஆனா அவன் அன்று ஒரு அணுவும் அசையாது. உண்மைதானங்க, அவன் அன்று ஒரு அணு, எல்லாமே அவனுடைய செயல் தான். அப்ப 2 இடங்கள் சொன்னீங்க. ஒண்ணு பொன்னம்பலம், தில்லை அம்பலம்னு சொன்னீங்க. அது என்னன்னா பொன்னம்பலம், அதாவது அந்த பாட்டு சொன்னீங்க, 2 பாட்டு. தில்லை அம்பலம் தான் அந்த பிரபஞ்சத்துக்கு இயக்கம்னு சொன்னீங்க. 2வது நம்ம ஆன்மா உயிருக்குள்ள இருக்கக்கூடிய ஆற்றல் எடுத்து சொன்னீங்க. 2 திருக்கூத்து ஆடுறான் அப்படி. அந்த 2 திருக்கூத்தருடைய நாமம் என்னன்னா மந்திரம்னா ஐந்து எழுத்து அப்படின்னு அருமையா எடுத்து சொன்னீங்க. இந்த ஆன்மா அறிவு என்ன செய்யணும், இந்த தொழில் படுவதற்கு என்ன பண்ணா, இயங்குவதற்கு துணையாக இருப்பது என்னதுன்னா நாதம் என்ற தத்துவம் தான். இந்த தத்துவத்துல தான் மந்திரம் தோன்றுது. அதான் தலை சிறந்த மந்திரம்னா 5 எழுத்து மந்திரம் அப்படின்ற அந்த பாடலுக்கு ரொம்ப அருமையா விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. அடுத்தது உண்மையிலே அந்த 10க்கு விளக்கம் கொடுத்தீங்க இல்லையா, 10 எழுத்துன்றதெல்லாம் உண்மையிலே எங்களுக்கு தெரியல. 8 அந்த பாட்டுக்கு 8 விரண்டு உருவான லிங்கத்தை அப்படின்னு பாட்டு கொடுத்தீங்க இல்லையா. தமிழ்ல 10 என்ன குறிப்பது யான்னு சொல்லியிருந்தீங்க தமிழ்ல. ஆமா, அது யா என்பது ஆன்மாவை குறிக்குது. அதுக்கப்புறம் இறைவன் சிவாய நம்ம திருவைந்தது திருவுருமாக கொண்டு ஆன்மாக்கள் இருக்கிறான் அப்படின்ற நம்ம உடம்புல நடனம் செய்கின்றான்றதுக்கு அது விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. 8, 2 ரொம்ப சிறப்பான ஒரு விளக்கம் ஐயா, ரொம்ப அருமையா இருந்தது. அந்த யா ஆன்மாவை குறிக்குது அப்படின்ற விளக்கம் எடுத்து கொடுத்தீங்கய்யா. அடுத்ததாக ரொம்ப சிறப்புங்க, இந்த பாடம் ரொம்ப அருமையா எடுத்து கொடுத்தீங்க. ஆடும்படி கேள் நல்ல அம்பலத்தானே ஐயனி அப்படின்னா அந்த யானா என்ன, திருவடினா நா, 2வது திருவயிறுனா மா, அடுத்தது திருத்தோல்னா சி, திருமுகம்னா வா. அப்படியே அந்த நடராஜர் சிலையை அப்படியே வச்சு அப்படியே நீங்க அழகா ஒவ்வொன்றா கொண்டு திருமுடினா ஐயா, அந்த நமசிவாயிருந்து மேலேருந்து கீழே வருதோ, கீழே இருந்து சிவாய நம்ம மேல போறோன்ற தத்துவத்தையும் ரொம்ப அழகா எடுத்து கொடுத்தீங்க. ரொம்ப நல்லா. திருவடினா என்னன்னா நான் அப்ப பார்க்கல அந்த ஒரு உச்சரிப்பு எப்படி சொல்லணும்ன்றதையும் அழகா எடுத்து கொடுத்தீங்க. பஞ்சாட்சர மந்திரத்தை எப்படி சொல்லணும்னா நம்ம மணி எடுத்து மேல் நோக்கி உருட்டி சொல்லணும். ஆனா அது ஜபிக்கிறது. ஆனா அடுத்த நிலைக்கு சொன்னீங்க இல்லையா, அது உண்மையிலேயே நான் கேள்விப்படாததான். நம்ம தியான முறையில இருக்கிறது நம சிவாய அப்படின்னு சொல்லி மறுபடியும் மேல் நோக்கி கொண்டு வரணும்னு சொன்னதெல்லாம் தியானம் பண்ணக்குள்ள இப்படிலாம் நம்ம நினைச்சே பார்க்கல. அருமையா எடுத்து இந்த கருத்தை சொன்னீங்க, ரொம்ப நல்லா இருந்தது. இந்த மாதிரி 2வது விளக்கம் எடுத்து கொடுத்தது. ஆனா அடுத்த பாடல்ல 33வது பாடல்ல அந்த அழகா எடுத்து சொன்னீங்க. அதனால உடுக்க ஏந்திய கை அதுக்கு சிகரம் அப்படின்னு சொன்னீங்க. அப்புறம் வீசிய திருக்கரன்னா வா, அழகா எடுத்தது. அபயகர்ணா யா, அப்புறம் அனல் ஏந்திய கையினா அண்ணா, கடைசி காலில் பொருந்திய திருவடினா அது எம்மையும் மறுமையும் நமக்கு அருள் புரியக்கூடியது அப்படின்ற அந்த பாடலோட விளக்கம் இல்லையா, ரொம்ப நல்லா இருந்தது. என்னதான் புக்கு எடுத்து வச்சு நாங்கெல்லாம் உதாரணம் கேட்டா கூட நீங்க சொல்ல வேண்டிய உதாரணம் அவ்வளவு அழகா எடுத்து நடு திருவாசகம் பாடலையும் எடுத்து விளக்கம் கொடுத்து ரொம்ப அருமையா இருந்ததுங்க. இன்னைக்கு சிறப்பு நல்லா இருந்தது. அடியாருக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கேட்கலாம், யாரும் போக வேண்டாம். ஏன்னா நம்ம கேட்கறது அப்படியே கேட்டுட்டு போயிடுவானா, விளக்கம் சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க, ஐயாட்ட கேட்டீங்கன்னா ஐயா சொல்லுவாரு. சிவாயம். திருச்சிட்டம்பலம். வாழ்த்து பாடல் பாடி முடிச்சிடறேங்க. வான்முகில் வழாது பெய்க மலி வளம் சுரக்க மன்னன் போன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க
நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். ஆறிரு தடந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க வெற்பை கூறு செய் தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல். ஏரிய மங்கை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம். மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம். வாழ்க சீரடியார் எல்லாம். திருச்சிற்றம்பலம். போக வேண்டாம். உங்களுடைய கருத்து சொல்றதும் சொல்லலாம், சந்தேகம்